ராம் நாராயண ராம். நம் உடல் இயந்திரத்துடன் ஒன்றாக முடிவடைகிறது. முன்பும் தொடர்பு இருந்தது, ஆனால் இவ்வளவு ஆழமாக இல்லை. எங்கு சென்றாலும் அது எதையோ ஒரு தீவிரமான சுரத்தில் இழுத்து கொண்டு வருவது போல தோன்றுகிறது. காலியான அறையில் நீங்கள் உங்களை ஆழமாக நினைத்துக் கொண்டே அமர்ந்திருப்பீர்கள். பிறர் பார்க்கும்போது பைத்தியமாகிவிட்டதாக நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் சொல்வது அது ஒலிக்கிறது, ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாக ஒலிக்கிறது என்பதை உணர்கிறீர்கள். உண்மையான உஸ்தாத்கள் அதை உணர்ந்து ஆஹா ஆஹா என்கிறார்கள். நவீனர்கள் பாடுகிற போது அவர்கள் சுரத்தில் ஒன்றாகி விடுகிறார்கள். அப்பொழுது இங்குள்ள சுரம் ஒத்துப்போகாமல் இருக்கலாம். ஒருவன் பாடும்போது சரியான தாளம் இல்லை என்றால் அவன் கோபமாகி பைத்தியமாகி விடுகிறான். இப்படி சந்திக்க என்ன ஆகிறது? நீங்கள் இரவில் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். யாரோ ஒருவரின் மனைவி மேல் மாடியில் இருந்தால் அவர் அவளை கீழே இறக்கி வைப்பதை பார்ப்பீர்கள். ஏன் மேலே போகிறான்? எல்லோரும் ஒரே சுரத்தில் ஒன்றாகி விடுகிறார்கள் என்பதால் தான். எல்லா அணுக்கள் மற்றும் பரமாணுக்கள் ஒரே நோக்குடன் இயங்கத் தொடங்குகிறதால் இது சாத்தியமாகிறது. கயால் பாடும் ஒருவரை பார்த்தீர்களானால் அவர் மித்வா மித்வா என்று சொல்லி உங்களை பைத்தியமாக்கி விடுவார். கொஞ்சம் மித்வா எங்கே போனாள் அல்லது பத்வா என்றாலும் கூட பைத்தியமாக்கி விடுவார். இவ்வாறு தோங்கா கூட ஒரு மந்திரமாக மாறிவிடலாம். உஸ்தாத்கள் எத்தனை விதமாக யோசிக்கிறார்கள் தெரியுமா? என்ன சொல்வது? நீங்கள் எங்கே வந்து விட்டீர்கள்? ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பாடகர் வம்சம் இருக்கிறது. இங்கே பாடகர்கள் தயார் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி பாடினர், அது எப்படி நிகழ்ந்தது என்று வியப்பாக இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு ஜெபம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் அது நிகழ்வதில்லை.